ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மெக்கானிக் சிஸ்டம் டிசைன்ல ஹெலிக்கல் கேஸ் பார்த்துருவோம். ஹெலிக்கல் கேஸும் சரி, ஸ்பர் கியரும் சரி, 2மே ப்ரொசீஜர் சேம் தான். எங்க சேஞ்ச் ஆகும்னா வந்து, அந்த ஒரு காஸ்ட் கியூப் இதால சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹெலிக்கல் கியர் ஸ்பர் கியர்ல பார்த்தது வந்து ஃபுல்லா வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் டிசைனு. நம்ம பார்க்க போறது பேஸ்ட் ஆன் லைஃப் டிசைனு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ல எப்படி குடுத்துருப்பாங்கறத நான் அப்படியே இங்க எடுத்து எழுதியிருக்கேன் நானு. ஸோ பவர் குடுத்துருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் லைஃப் வச்சு கண்டுபிடிப்போம் நம்ம. 2த்துக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா, லைஃப் குடுத்துட்டாங்கன்னா, லைஃப் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, டிசைன் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போறோம். ஒருவேளை வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்னு குடுத்துட்டாங்கன்னா, டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸ அப்படியே நம்ம வந்து எடுத்துருவோம். டேட்டா புக்ல இருந்து எடுத்துருவோம். இப்போ லைஃப் வச்சு கண்டுபிடிக்க போறோம். கொஸ்டின்ல பவர் குடுத்துட்டாங்க, N1 குடுத்துட்டாங்க, மாடரேட் ஷாக் குடுத்துட்டாங்க. இதுவுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். இந்த மாடரேட் ஷாக் குடுத்தா உள்ளக்க வந்து சம் கொஞ்சம் மாறும். அதாவது டார்ஷன் மொமென்ட் கண்டுபிடிக்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன கான்ஸ்டன்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ற மாரி இருக்கும். அவ்வளவுதான். அது பார்த்துடலாம் இப்ப நம்ம. I குடுத்துட்டாங்க, பீட்டா குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, கன்டினியூஸ் சர்வீஸ் கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஆல்ஃபாங்கிறது பார்த்தோம்னா வந்து பிரஷர் ஆங்கிள். ஓகேவா? ஹெலிக்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அது பிரஷர் ஆங்கிள் குடுத்துருக்காங்க. பீட்டாங்கிறது ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஓகே. ஸோ இதெல்லாம் கிவன். இப்ப என்ன பண்ணிக்கிறோம், நான் கொஸ்டின்ல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, மெட்டீரியல் வந்து நீங்களே அஸ்யூம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டேன், 40 Ni2 ஆக்சுவலி இந்த ஹெலிக்கல் கீழ போடுற சம் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ட்டு கரெக்ட்டா அஸ்யூம் பண்ண கிடையாது. இது வந்து நானா அஸ்யூம் பண்ணிக்கிட்டது தான். அது வந்து எங்க காமிக்கிறேன். இது வந்து ப்ரொசீஜர் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது புரிதலுக்காக போட்டிருப்பேன். ஓகேவா? சில வேல்யூஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், சில வேல்யூஸ் கம்மியா இருக்கும். அத வந்து பாதர் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து இந்த வேல்யூ நான் அப்படியே ChatGPTல கொஸ்டின் குடுத்து அப்படியே எடுத்தது. அதனால அந்த மாரி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கங்கன்னா, ஸ்டெப் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? மெட்டீரியல் சூஸ் பண்ணோம்ல. மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா, இங்க இருக்கும். இருக்குல்ல ஹெவி டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு நான் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இந்த 40 NA 2CR 1 இருக்குல்ல எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒருவேளை இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்ன்னு இருந்தா, நான் சிக்மா பி இத எடுத்திருப்பேன், சிக்மா சி இத எடுத்திருப்பேன். ஆனா இது பேஸ்ட் ஆன் லைஃப். அதனால எடுக்க மாட்டேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்க சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் இருக்கா? ஸோ அத மட்டும் வந்து HBன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோ. அது வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அத வந்து கம்பேர் பண்ணி பக்கம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கேஸ் ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. இது கேஸ் கார்டன் தானே. அப்ப கொஸ்டின்ல கேஸ் கார்டன் சொல்லி கொடுத்தாங்கன்னா 600. அப்ப ஹச்பியோட வேல்யூ 600. ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோ. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த சிக்மா யூ சிக்மா மைனஸ்ங்கிறது சும்மா நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து எங்க நோட் பண்ணா, இந்த இடத்துல சிக்மா யூவோட வேல்யூ இருக்குல்ல 155, சிக்மா மைனஸ் ஒன்று நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா யூனிட்ஸுமே என்ன பண்றீங்கன்னா, கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எல்லாமே ஃபாலோ பண்ண அதான் பெஸ்ட். குழப்பாது. இங்க வந்து கேஜிஎஃப் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்குது ரெண்டுமே. அதனால சிக்மா யூ சிக்மா மைனஸ் ஒன் என்ன பண்ணிருக்கேன், கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயரை மாத்துறதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா, மல்டிப்ளை பை 100 பண்ணியிருக்கேன். இது வந்து குழப்புது அப்படின்னா, மனப்பாடம் பண்ண வேண்டாம் நினைச்சீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கேஜிஎஃப் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அதை என்ன பண்றோம்னா, நம்ம வந்து கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்துறோம். இப்ப நியூமரேட்டர்ல கேஜிஎஃப் மாறுதா? மாறல. டினாமினேட்டர்ல தான் மில்லிமீட்டரும் சென்டிமீட்டரும் மாறுது. இப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாற என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்த டிவைட் பண்ணுவோம். எங்க டினாமினேட்டர்ல வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பை 100 பண்ணுவோம். அதாவது மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 10, அது ஸ்கொயர் இருக்கால 100 பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இடத்த வந்து டினாமினேட்டர்ல இருக்குது. அப்ப 1/100 வந்து 100 வந்து நியூமரேட்டர் போயிடும். அதனால மல்டிப்ளை பை 100 பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த இடத்துல கேஜி ஆஃப் மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சென்டிமீட்டர் மாத்திட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன், சின்ஸ் இட் இஸ் லைஃப் ப்ராப்ளம், நான் வந்து லைஃப் வச்சு கண்டுபிடிக்கிறதுனால இந்த டிசைன் ஸ்ட்ரெஸ் வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாவுமே இங்கே தான் இருக்கும். அது எங்க இருக்கும்னா, வந்து இங்கே தான் இருக்கும். ஈக்குவலன்ட் லைஃப் இந்த இருக்குல்ல, டிசைன் பெண்டிங் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, பேஜுமே 8.18. ஸோ அதில் வந்து என்னன்னா இந்த இருக்கும், டேரக்ஷன் ரொட்டேஷன் இன் ஒன் டேரக்ஷன் சொல்லி அசியூம் பண்ணிட்டு இந்த வேல்யூ 1.4 இருக்குல்ல, சிக்மா பி அதான் இங்கே எடுத்திருக்கேன். 1.4 KB1 சிக்மா -1 N எல்லா வேல்யூவும் டேட்டா புக்கில் இருக்கும். பார்த்து எழுதுறது தான் வேலை. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன KB1 இருக்கா, லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங் சொல்லியிருக்காங்க. அது டேபிள் 22. டேபிள் 22ங்கிறது எங்க டேபிளுங்க
மெஷர் கொடுத்துருப்பாங்க. இப்போ டேபிள் 22னா இங்கே இருக்குது. இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இப்போ மெட்டீரியல் என்ன நம்மளுக்கு இந்த அப்போ இது சொல்லிடுறேன். இந்த மெட்டீரியல் எடுத்துருக்கோம்ல, இது வந்து அலாய் ஸ்டீல். இது வந்து அலாய் ஸ்டீல். அப்போ இது ஒரு ஸ்டீல் தானே. அப்போ ஸ்டீல் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸ்டீலு சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் எவ்வளவு 350 கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? அதுவுமே அங்கே எழுதி வச்சிருக்கோம். எவ்வளவு 600 இருக்கு. அப்போ 350 விட அதிகமாக இருக்கு. இப்போ 350 விட அதிகமாக இருக்கா? அப்போ ஓகே. இப்போ இங்கே ஒன்று புதுசாக ஒன்று வருது. என்னது லைஃப் இன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் சைக்கிள் சொல்லி எண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஸ்டின்ல வந்து லைஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000 ஹவர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணெய் எங்கே இருக்குன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கும். மேலேயே கொடுத்துருப்பாங்க. ஈக்விவேலண்ட் மீன் லைஃப் சொல்லிட்டு இப்போ என்னோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். என்னங்கிறது என்னன்னா லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க லைஃப் 10,000 ஹவர்ஸ். அதான் டி இங்கே கொடுத்துருக்காங்களா. இந்த ஸ்மால் என்னங்கிறது ஆர்பிஎம். ஆர்பிஎம் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 1500. சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த கேபிட்டல் என் கிடைச்சிரும். கேபிட்டல் என்னென்ன லைஃப் இன் நம்பர்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ நைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ என்ன இங்கே தானே இருக்கும். ஸோ அது எனக்கு எவ்வளோ வந்திருக்குது கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. கண்டுபிடிக்கும் போது எனக்கு 90 × 10⁻10 வந்து 10⁻7 வந்துருக்குது. ஸோ இப்போ அதோட 25 விட அதிகம் தானே. இது 90 தான் வந்துருச்சு. அப்போ அதிகம்னா இப்போ ஸ்டீலு இது அதிகமாக இருக்குது, இதுவும் அதிகமாக இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ வந்து 0.7. அப்போ கேபி உன்னோட வேல்யூ 0.7 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். கேபி 0.7 முடிஞ்சா. இப்போ கேபி முடிச்சு. அப்போ சிக்மா -1க்கு வாங்க. சிக்மா -1 என்ன திரும்ப அந்த இடத்துக்கே வாங்க. எல்லாமே எங்கே இருக்கும். சிக்மா -1 என்ன என்ட்ரன்ஸ் பேஜ் நம்பர், அதுவுமே கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அதனால எல்லாத்தையும் கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சுக்க சொன்னேன். ஸோ டேபிள் 19. ஸோ டேபிள் 19 வந்து எனக்கு வேணும். ஸோ டேபிள் 19 எங்கே இருக்குது. டேபிள் 19 இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து இங்கே இந்த அலாய் ஸ்டீல்ஸ் இருக்குல்ல, அலாய் ஸ்டீல்ஸ் தானே இது. ஸோ அலாய் ஸ்டீல்ஸ்னால் இங்கே என்ன இருக்குது சிக்மா -1 இருக்குது. இப்போ சிக்மா யூ எனக்கு தேவைப்படுது. சிக்மா யூமே வந்து கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். நான் அதான் சொல்லியிருந்தேன். சிக்மா யூ வந்து முதல்ல அவுட் பண்ணி வச்சுக்கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் வேணும். தப்பி தவிர இது வந்து மில்லிமீட்டர் போட்டுறதா. ஏன்னா நான் போட்டு தான் நிறைய வாட்டி தப்பாகி மாற்றி எழுதிட்டு இருந்தேன். இந்த இடத்த கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் போடணும். 1550 போட்டினா உனக்கு சிக்மா -1 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஃபார்முலா காணும். சிக்மா பி இங்கே தான் இருக்கும். அலாய் ஸ்டீல் இந்த இருக்குது. இப்போ எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணுங்கிறது என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 20 பேஜ் மேலே இருக்குது. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் தானே யூஸ் பண்ணுறோம். ஸ்டீலு கேஸ் கார்டன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்டீலு கேஸ் கார்டன் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் 2 எடுத்துக்கிறேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2 இருக்கா எடுத்துக்கிறேன். சார் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா சர்ஃபேஸ் கடன் எடுத்துப்பாங்க. நம்ம கேஸ் கடன் அசியூம் பண்ணிக்கிறோம். பட் நம்ம எது எடுத்தாலுமே வந்து கரெக்டாக வந்து அசியூம் பண்ணி போட்டுறணும். அதாவது இது அசியூம் பண்ணிருக்கோம் அப்படின்னு கரெக்டாக எழுதினாலே போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன கே சிக்மாங்கிறது எங்கே இருக்குது. அதுவுமே இங்கே தான் பார்க்க முடியும். கே சிக்மா இந்த இருக்குது, இங்கே இருக்குது கே சிக்மா. அது வந்து ஃபில்லட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் டேபிள் 21 இருக்குது. டேபிள் 21 என்ன ஸ்டீலு கேஸ் கடாமல் எடுத்துருக்கோம். அலாய் ஸ்டீல் தானே. அப்போ இந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து எப்பயுமே வந்து 0 தான் எடுப்போம். நம்ம ஃபார்ம் ஃபேக்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பர்கியரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0 தான். அப்போ 0ல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.2 எடுத்துக்கிட்டேன். ஸோ 1.2 எடுத்துட்டேன்னா இப்போ கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1.4 கே பிகே -1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு சிக்மா பி கிடச்சிரும். அது கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவை என்ன டிசைன் 2 தேவை. பெண்டிங் தேவை, கான்டாக்ட் தேவை. பெண்டிங் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கான்டாக்ட் தேவை. கான்டாக்டுமே ஃபார்முலா இருக்கும். இப்போ பெண்டிங்க்கு வந்து ஃபார்முலா இங்கே இருந்துச்சா. சரி ஆமாம். கான்டாக்டுக்கு ஃபார்முலா எங்கே இருக்குது. அப்படியே பக்கத்து அப்படியே திருப்பி பார்த்தா இந்த இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2 ஃபார்முலா இருக்கும். இது இந்த 5.2 இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிஆர்ன்னு இருக்குது. இப்போ சூஸ் பண்ணோம். இப்போ அலாய் ஸ்டீல் என்ன இங்கே நம்மளுக்கு அலாய் ஸ்டீல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோமா. இதுதான் அலாய் ஸ்டீலு. அதோட இங்கே சிஆர் வேல்யூ வேணுமா. சிஆரோட வேல்யூ இருக்குது 280 இருக்குது. 280 போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா 280. அப்புறம் ஹச்ஆர்சி வேல்யூ இருக்கும்ல. ஹச்ஆர்சி வேல்யூ வந்து 55 63 போட்டிருப்பாங்க. இங்கே அப்பாசிட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இது இந்த வேல்யூ இங்கேயும் வரும். 55 நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ 55 சிஆரோட வேல்யூ வந்து 280 பண்ணியாச்சா. அப்புறம் KC1 வேணும். KC1 வேணும்னா KC1 லைஃப் ஃபேக்டரி அது டேபிள் 17ல் இருக்கும். ஸோ டேபிள் 17 இங்கே இருக்குதா. அதே மாதிரி தான் அங்கே என்ன பண்ணோம் ஸ்டீலு கிரேட்டர் தென் தானே. அப்போ KC1ஓட வேல்யூ 0.585 போட்டோம்னா வந்து முடிஞ்சு. ஸோ சிக்மா சி வந்து எனக்கு 9009 கேஜிஎஃப் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த லைஃப் கொடுத்தா இந்த சிக்மா மட்டும் தான் மாறும். அதுக்கப்புறம் அப்படியே நான் ப்ரெஷர் பண்ணிடுறேன்.
சென்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஸ்பர்ருக்கு என்ன போட்டோமோ அதே தான் பண்ணுறோம். ஸ்பர்ரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக அது புரியும். ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே வந்து சென்டிமீட்டர் தான் போடுவேன். ஸோ எல்லாமே அதே தான். திரும்ப திரும்ப நான் இனிஷியலாக ஏன் இந்த மாதிரி அடிச்சு எழுதியிருக்கேன்னா, இனிஷியலாக வந்து நான் தப்பாக போட்டேன் இடத்துல 25 தப்பாக போட்டேன். ஸோ அதனால் அடிச்சு கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ இது வந்து இந்த சென்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்ட். ஸ்பர்ல என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணிருப்போம். ஆனால் மாடியூலில் என்ன பண்ணணும்னா மாறும். அது மாதிரி இன்னொன்று நம்ம இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறது கொஞ்சம் மாறும். எங்கே மாறும்னா இந்த இடத்துல மாறும். மித்தபடி எல்லாமே சேம் தான். ஃபார்முலா சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பீட்டா வேல்யூ டிவைட் பண்ணுறது, அது ரெண்டே ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு ஸ்பர்ருக்கும் ஹெலிக்கலுக்கும். அது எங்கன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்பர்ருக்கு என்ன பண்ணோம், இங்கே சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஹெலிக்கலுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு சென்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த தானே இருக்குது, இதுக்கு சூஸ் பண்ணணும். ஓகேவா, மோஸ்ட்லி எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த 0.04 இருக்குல்ல, அது தான் மாறும். இதை மட்டும் தான் போட போகிறோம். இதை போட்டுட்டு எல்லா வேல்யூ எப்படி நம்ம ஸ்பர்ரில் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே கண்டுபிடிப்போம். ஸ்பர் வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ சென்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே, ஒரு வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் மாடியூல் என்னன்னா அதே தான். இந்த இடத்துல வந்து இருக்கும் ஃபார் டிசைனிங் சொல்லிட்டு மாடியூல் ஃபார்முலா இருக்கா, எல்லா வேல்யூ. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா காஸ் பீட்டா ஒன்று இருக்கும். பீட்டாங்கிறது ஹெலிக்கல் ஆங்கிள், அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடு, டிகிரியில் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட்டர் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னா ஒய்வின்னு இருக்கும். ஒய்விங்கிறது நத்திங் பட் ஃபார்ம் ஃபேக்டர். நம்ம அங்கே ஸ்பர்ல என்ன பண்ணி போனால் ஒயின் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே ஒய்வின்னு இருக்கு. அந்த ஒய்வி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 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 போன ஸ்பர் கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா Z1 கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் Z1 கொடுக்கல என்ன பண்ணணும், Z1 அசியூம் பண்ணணும். அது வந்து 20 அசியூம் பண்ணிக்கிறேன், 20 அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இது என்ன பண்ணணும்னா விர்ச்சுவல் ZP1னா விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத். ஏன் அப்படி போறோம்னா, ஹெலிக்கல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கியர் இருக்கும். கியர் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பல்லு வந்து இப்படி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பர் கியரோட ஈக்குவேட் பண்ணி அந்த டீத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அதான் தியரி பிஹைண்ட் திஸ். ஸோ எங்க என்ன பண்ணா டிவைட் பை காஸ் கியூப் பீட்டா, இதுவுமே ஃபார்முலா இருக்குது. அது வந்து இந்த 8.22 இருந்துச்சுல, 8.22வா, 8.22ல கீழே இருக்கும். இந்த இருக்கா, அதாவது ZB2 ஈக்குவல் டு டிவைட் பை காஸ் கியூப் பீட்டான்னு இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணோம்னா நம்ம இது ஸ்பர்ருக்கு என்ன பண்ணோம், இல்லை இங்கே எடுத்துட்டு இருந்தோம்னா இங்கே ஹெலிக்கலுக்கு இங்கே எடுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ வந்து அதாவது V1 வந்து Z1 டிவைட் பை காஸ் கியூப் பீட்டா போட்டாச்சா. ஸோ காஸ் கியூப் பீட்டா போட்டுட்டு ZV1 கண்டுபிடிச்சா 24.1 வருதா. அப்போ என்ன பண்ணோம், திரும்ப அதே தான், அதே ஸ்பர்ருக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான். இங்கே இருக்கும் ஃபார்ம் ஃபேக்டரோட, இது இங்கே இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டரோட இங்கே இந்த இருக்கு. இப்போ எனக்கு என்ன எவ்வளோ வந்துச்சு, 24.1 வந்துச்சு. அப்போ 24ஓட அதிகமாகிடுச்சு பாயிண்ட். அதான் 26 அசியூம் பண்ணியிருப்பேன். X 0, அப்போ 0.427 போட்டேன்னா YV, அவ்வளோதான். மித்தது எல்லாமே நம்ம ஸ்பர்ருக்கு என்ன பண்ணணுமோ MT ஓகே, சிக்மா பி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருப்போம். 5M இருக்கு, 5M 10 அசியூம் பண்ணியிருப்போம். Z1 இந்த Z1 என்ன பண்ணால் இதை தான் போடணும். இது தவிர இதை போட்டுறாதீங்க. இந்த செட் பண்ணி தான் போட்டோம், இதை போட்டக்கூடாது. இது வந்து நம்ம YV கண்டுபிடி தான் பண்ணியிருக்கோம். இப்போ மாடியூல் வந்து எவ்வளோ இருக்குது எனக்கு 0, அதுவுமே சென்டிமீட்டர் தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ 2.5 வரும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மாடியூல் வந்து MN போட்டிருப்பாங்க. அது நார்மல்னு ஒரு தியரி வரும், அதை வச்சு MN போட்டிருப்பாங்க. MN இங்கே கொடுத்துருப்பாங்க, எங்கே இருக்குது எம்என்ஸ் இருக்கா, இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து எம்என் போட்டிருப்போம். மாடியூல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம நம்பர் ஆஃப் இது கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பர்ரில் பார்த்த சம்மில் Z1 Z2 இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ Z1 Z2 நமக்கு தெரியாது. அது இல்லாமல் என்ன பண்ணிருக்கோம், நம்ம அசியூம் தான் பண்ணியிருக்கோம். அப்படியே அசியூம் பண்ணி விடக்கூடாது. இனிமேல் டிசைனில் வந்து அசியூம் பண்ணணும், ஆனால் அதை சேஞ்ச் பண்ணுறது தான் கரெக்டான டிசைன். ஸோ இப்போ Z1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் டீத் வந்து அதுவும் ஃபார்முலா இருக்குது. அதுவும் 8.22. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஸ்பர் எல்லாம் லெஃப்ட்ல பார்த்துட்டு இருந்தோமா, இப்போ ஹெலிக்கலுக்கு எங்கே பார்க்க போறோம், ரைட்டில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும், டீத் வேணும். டீத் எங்கே இருக்குன்னு பாருங்க, டீத் அந்த நம்பர் ஆஃப் டீத் இங்கே இருக்குது. இப்போ Z1க்கு ஃபார்முலா இங்கே இருக்கா, 2A cos பீட்டா MN MN இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பேன். MN வந்து என்ன பண்ணி போனால் கண்டுபிடிச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் A வந்து இப்போ கண்டுபிடிச்ச சென்டிமீட்டர்ஸ் போடுறோம், பீட்டா போடுறோம். இன்னொன்று இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ சென்டிமீட்டரில் போட்டேன்னா MN சென்டிமீட்டர் தான் போடணும், A மில்லிமீட்டர்னா MN மில்லிமீட்டர் தான். அப்படின்னா கேன்சல் ஆகி நம்பர் ஆஃப் டிஜிட் நோ யூனிட்ஸ்னு வரும். இல்லைன்னா தப்ப கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ Z1 கண்டுபிடிச்சு Z2 கண்டுபிடிச்சிரு முடிஞ்சா. இப்போ கண்டுபிடிச்ச மாடியூலை வச்சு சென்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு வந்து அதுவுமே ஃபார்முலா இருக்குது. சென்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இங்கே இருக்குமே, இந்த இருக்கா, A is equal to MN cos பீட்டா Z1 plus Z2 டிவைட் பை 2 இருக்கா. ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். 68.6 சென்டிமீட்டர் வருது. நான் இனிஷியலாக வந்து போடும்போது எனக்கு வேல்யூ வந்து
அதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணேன் சொன்னேன்ல இந்த இடத்துல பண்றாலே மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட வேல்யூ என்ன? மில்லிமீட்டர்ல எவ்வளோ வேல்யூ? 685 இங்க வந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? சென்டிமீட்டர் 66 இல்ல, இல்ல. இப்போ வந்து எனக்கு வந்த வேல்யூ எவ்வளோன்னா 13.6 சென்டிமீட்டர் தான் வரணும். அ அதோட அத விட அதிகமா வரணும். ஆனா எனக்கு அத விட அதிகமா வந்திருக்கா? ஓகே. அதோட ஒரே நிமிஷம் தான். 13.6 சென்டிமீட்டர் தான் அதிகமா வந்திருக்குது. ஸோ அதனால 13 அதிகமானதுனால ஓகே. இது வந்து இதே வச்சுக்கலாம். மாடல் இதே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்பர்ருக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். மாடியூலு, சென்டர் டிஸ்டன்ஸு, கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் பண்ணியாச்சு. என்ன எக்ஸ்ட்ரானா இந்த டிவைட் பண்ணி அத கண்டுபிடிக்கிற வேல்யூ மட்டும் தான் மாறுது. டேட்டா புக்ல பார்க்கக்கூடிய வேல்யூ எல்லாமே வந்து ஹெலிக்ங்கிற இடத்துல போய் பார்க்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அங்க என்ன பண்ணணும்? பிக்சர் டயக்ராம்ல கண்டுபிடிச்சோமா அதே மாரி பிசிக்கல் டயக்ராம்ல கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து ஸ்பர்ருக்கு ஈஸியா போயிடுச்சு. ஆனா இங்க இந்த மாதிரி கால்குலேஷன் கொஞ்சம் போட வேண்டியிருக்கும். Z1, Z2, Mn, பீட்டா எல்லாத்தையும் போட வேண்டியிருக்கும். போட்டு கண்டுபிடிச்சிருங்க. அது மாதிரி இன்னொன்னு நம்ம Mn வந்து சென்டிமீட்டர்ஸ் போட்டோம்னா சென்டிமீட்டர் கிடைக்கும். மில்லிமீட்டர்ல போட்டா மில்லிமீட்டர் கிடைக்கும். அது தெளிவா போடணும். பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே தான் மாடிஃபை வந்து என்ன பண்றோம்? ஸ்பர்ருக்கு என்ன பண்றோமோ அதே மாதிரி போடுறோம். போட்டுட்டு அதுல இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சு எம்டி வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். இங்க வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்லணும். என்னன்னா இது வந்து எல்லா இடத்துக்கும் காமன் தான். என்னன்னா இங்க வந்து மாடரேட் ஷாக்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? மாடரேட் ஷாக் எப்போ கொடுத்துருக்காங்களோ அப்போ வந்து நம்ம எம்டி கண்டுபிடிக்கும்ல. எம்டி எம்டி கண்டுபிடிக்கும் போது அதோட என்ன பண்ணா அந்த அந்த வேல்யூவோட வந்து 1.25 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து நான் இங்கேயே சொல்லிருக்கணும். இங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து நம்ம இப்போ எம்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குல்ல அதே ஃபார்முலா தான் கே இன்டிகேட் இது 1.3 தான் எழுதிருக்கேன் நான். ஸோ அந்த 1.25 கொஸ்டின்ல ஷாக்குன்னு கொடுத்தா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதான் வந்து அந்த நான் சொன்ன சின்ன டிஃபரன்ஸ். ஸோ அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கே வேல்யூவையும் கேடி வேல்யூவையும் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். இதை மாடிஃபை பண்ணிக்கிறேன் கேவோட வேல்யூவு கேடி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கண்டுபிடிச்சு 1.25 எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ தான் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து எப்போனா மாடரேட் ஷாக் எப்போ கொடுக்காங்களோ அப்போதான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் செக் பண்றேன். செக் பண்றதுமே அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா புக் போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். எங்கடா இருக்கு? செக் பண்றதுக்கு வந்து செக்கிங்க்கு வந்து சிக்மா சி. இப்போ வந்து ஸ்பர் இது ஹெலிக்கல் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வேல்யூவும் கரெக்டாக மாத்திட்டு சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு வந்து 760 அதை விட எனக்கு வந்து கம்மியாக தான் வருது. ஓகே சேஃப். அதே மாதிரி பெண்டிங் செஸ்ட் நான் பண்றேன். பெண்டிங் செஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேனா? ஆக்சுவலி இந்த இடத்துல செக்கிங் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இங்க வந்து பார்த்தோம்னா 2 வேல்யூ இருக்கும். டவுட் வரும். ஹெலிக்கலுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ணுமான்ட்டு. இப்போ வந்து பீட்டாவோட வேல்யூ வந்து எது கூட லை ஆகுது? ஓகே. இது இது இந்த சூஸ் பண்ணோம். பீட்டோட வேல்யூ இதுக்குள்ள இருக்குது. 20 குள்ள தானே இருக்குது. அதுக்கு தான் சூஸ் பண்ணணும். I+1 ABMN. ஸோ அதை சூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது தெளிவாக பண்ணணும். இந்த இடத்துல ஒய்விங்கிறது என்ன பண்ணிப்போம்னா நம்ம வந்து இனிஷியலா ஒய்வி வந்து நம்ம அசியூம் பண்ண வேல்யூக்கு கண்டுபிடிச்சிருப்போம் ஒய்வி. கரெக்டா? ஆனா இந்த இடத்துல போடும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து Z1 வந்து மாடிஃபை பண்ணிருப்போம். அசியூம் பண்ணது எவ்வளவு இருக்குன்னு பாரு. 20 இருக்கு. ஆனா நான் கண்டுபிடிச்சது 86 இருக்கு. அப்ப 86க்கு போய் நான் வந்து ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்து அதை போடணும். அப்படிதான் போடணும். 86 இருக்கா? 86 இருக்கணுமே. இருக்கு. அப்ப 86னா 100 அதுக்கு அடுத்த வேல்யூ. அப்ப 0. அப்ப அந்த வேல்யூ 0.505 அந்த வேல்யூ போடணும். ஸோ இது வந்து ஹெலிக்கலுக்கு மட்டும் தான் வரும். ஸ்பர்ருக்கு வந்து மாற்ற மாட்டோம். இனிஷியலா என்ன இருந்துச்சோ அதான் செட்டோட வேல்யூ கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஹெலிக்கலுக்கு இது மாறும். ஓகேவா? ஸோ போட்டுனா எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஓகே அதுவும் சேஃப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கடைசியில் பேராமீட்டர்ஸ் என்ன பண்றீங்கன்னா அடண்டம் டிப் டயாமீட்டர் ரூட் டயாமீட்டர் இதுவுமே வந்து ஃபார்முலா படிக்கணும் தேவையில்லை. எல்லாமே இங்கேயே இருக்கும். 8.22 போனீங்கன்னா இருக்கும். 8.22 8.22 இங்க இருக்கா? ஸோ அதுவுமே நான் சொன்ன மாதிரி அதே தான். சென்டர் டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ பிக்சர் இருக்கவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிப் டயாமீட்டர் இந்த ஃபார்முலா அதே தான். எஃப் நாட்டுக்கு வந்து இங்கே என்னன்னா எஃப் நாட்டுக்கு எப்பயுமே ஆன்சர் ஒன் தான் வரும்டா. பிரச்சனை இல்லை. எஃப் நாட்டு வந்து எப்பயுமே ஒன் தான். ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிக்கும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல 0.25 MN இருக்கும். ஏன்னா வந்து அது ஹெலிக்கலுக்கு MN சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டீத். அதுக்கப்புறம் ஹெலிக்ஸ் ஆங்கிள். இங்க என்ன எக்ஸ்ட்ராவா வரும்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து நம்ம மாற்ற மாட்டோம். ஹெரிங் போன்னு ஒரு இது இருக்குது. நம்ம ஹெரிங் போன் போடல. ஹெரிக்கல் தான் போகிறோம். பீட்டாங்கிறது நம்ம 20 கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. 20 போட்டாலே போதும். அப்புறம் விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத். இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரி இருக்கும் ஹெலிக்கல்ல. அவ்வளோதான். எல்லாமே சேம் தான். டிசைன் ப்ரொசீஜர்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறோம். ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறோம். டிசைன் ஃபர்ஸ்ட் டிசைன் என்ன ஸ்பர்லாம் ஹெலிக்கலாம் பார்க்கும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும். மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது வந்து கொஸ்டின்லேயே
கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்மளா செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வந்து லைஃப் ப்ராப்ளமா இல்லை ஸ்ட்ரென்த் ப்ராப்ளமா பார்ப்போம். லைஃப்னா பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம். சரி, ஸ்ட்ரென்த்னா அப்படியே எடுத்து போட்டுருவோம். லைஃப்னா இந்த டிஸ்டன்சஸ் நம்ம கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் மாடியூலு, அதுக்கப்புறம் மாடியூல் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு கரெக்டாக மேட்ச் ஆகுதாங்க பார்க்கணும், இல்லைனா மாடியூல் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரெண்டே கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டீத்து, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பிசிக்கல் டயமீட்டர் கண்டுபிடிச்சு எம்டி வந்து மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணும்போது இது மறந்துடக்கூடாது, சாக் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஓகேனா ஓகே பண்ணிக்கணும், இல்லை ஓகே இல்லை இதோட அதிகமாக வருதுன்னா மாடியூல் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணிட்டு பேராமீட்டர்ஸ் எழுதிட்டோம்னா அவ்வளோதான். இதான் வந்து டிசைன் ஆஃப் ஹெலிக்கல் கியர்ஸ். டவுட் இருக்கா? ஒரே டவுட் இருக்கு கோபி. சொல்றான். நீ வந்து கடைசியில வந்து Z வந்து 80 டிகிரிங்கல்ல, அந்த ஆமா ஃபார்ம் ஃபேக்டர் ஆமா, அது மட்டும் திருப்பி சொல்ல, அந்த பாட்டை மட்டும். அது ஏன்னா நம்ம இனிஷியலா சொல்றேன், இதை தானே கேட்குறேன், அந்த YVங்கிறது ஏங்க தான் கேட்குறேன். Z 80 அடினா ஃபார்ம் ஃபேக்டர் எடுக்கணும்ல. ஓகே ஓகே, இப்போ இந்த YVங்கிற வேலையை மாறி இருக்கும். ஏன்னா இந்த YV எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? Z டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம Z வந்து ZV1 டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த ZV1 டிபெண்ட் பண்ணி இருக்குது, Z1 டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ Z1 டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா நம்ம இனிஷியலாக Z1 என்ன பண்ணியிருப்போம்? அசியூம் பண்ணியிருப்போம். கரெக்டாக 20ன்னு சொல்லிட்டு எங்கே காணும், 20ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ தான் நான் எடுத்து எழுதியிருப்பேன் YV. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். பார்த்தியா, Z1 நான் கண்டுபிடிக்கிறேன். எங்கே கண்டுபிடிக்கிறேன்? நம்பர் ஆஃப் டீத் சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நான் மாடியூலும் ஏவும் மாற்றிருக்கிறேன்ல, ஸோ அதுக்கான செட் வந்து எனக்கு வந்திருக்கும். அது 86ன்னு வந்திருக்குது. ஸோ அப்போ 86க்கான இப்போ இதுலேருந்து என்ன பண்ணோன்னா இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலி இந்த நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூரா. இங்கே வந்து Z1 வந்து நான் அப்படியே பார்க்க சொல்லியிருப்பேன். ஆனால் Z1 என்ன பண்ணா, நீ ZV1 கண்டுபிடிக்கணும். அதான ப்ரொசீஜரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா Z1 டிவைட் பை காசு கியூபு பீட்டா. சரி, சப்ஸ்டியூட் பண்ணி உனக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி பக்கத்தில் தான்டா வரும். இந்த 86னா வந்து இங்கே என்ன, இங்கே 20னா என்ன, எனக்கு என்ன வந்திருக்கு 20னா வந்து எனக்கு 24 வந்திருக்குதா, பக்கத்தில் வரும். ஸோ கண்டுபிடிச்சி ZD1 இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, இதுதான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட் வேல்யூ. அதை கொண்டு போய் ஃபார்ம் ஃபேக்டரில் பார்க்கணும். அந்த ஃபார்ம் ஃபேக்டரி எப்படின்னா அது இப்போ மேலே பார்க்குறது தான். ZB1 பார்க்குறோம்ல, எங்கே இருக்குது ZB1? இங்கே 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 இருக்கும். ஸோ இப்போ 80 அதிகமாக 84 வந்துருக்குமா, அப்போ அதே தான் 100ல் பார்த்துருப்பேன் நான். அப்போ எக்ஸோட வேல்யூ 0. அப்போ 0.55ங்கிறதா நான் வந்து என்னோட டிசைன் ஸ்டெஸ்ட்டில் இப்போ டிசைனோட இதில் போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம Z மாடிஃபை பண்ணியிருக்கிறோம் அதனால். ஆனால் இது ஸ்பர்ருக்கு பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்பரில் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக என்ன செட் பண்ணிருந்துச்சோ அதை நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வருவோம், மாற்ற மாட்டோம், அதே தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சா? ஓகேடா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டீத் வந்து கரெக்ட் பண்ணல, மாத்தனல. எது இப்ப அந்த டீத் நீ வந்து கரெக்ட் பண்ணல. ஆமா. இப்ப அந்த இடத்துல வந்து A இருக்குல, 2A ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது கரெக்டட் சென்டர் டிஸ்டன்ஸ் போடுவியா இல்ல வந்து கண்டுபிடிச்ச சென்டர் டிஸ்டன்ஸ் போடுவியா? கரெக்ட் பண்ண தான் போடணும். எது உனக்கு லேட்டஸ்டா இருக்கோ அதான் போடணும். லேட்டஸ்டா என்ன இருக்கு? லேட்டஸ்டா என்ன வேல்யூ இருக்கு? A வேல்யூ அதான் போடணும். எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணும்போது லேட்டஸ்டா என்ன போடணும் அதான் போடணும். ஓகேவா? இப்போ நீங்க பாரு 13.6 சென்டிமீட்டர் இங்க இருக்கு மேல. ஓகே, நீ சொல்ற புரியுது. அதாவது இனிஷியலா என்ன பண்ணிருப்பேனா 68.55 போட்டிருக்கேன்ல. இல்ல அது கேக்கல. நீ 13.6 கண்டுபிடிச்சிட்ட. ஆமா. ஓகே. இப்போ இந்த நம்பர் ஆஃப் டீத் கீழ பார்த்தா கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் கீழ போட்டுருக்க பாரு, இது கீழ. நீ அப்படி கேக்குறியா? கரெக்ட். ஆக்சுவலி இந்த ஏவ தான் நீங்க போட்டுக்கணும் நானு. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ஆக்சுவலி நம்பர் ஆஃப் டீத்துக்கு நான் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கணும். கொஞ்சம் அவசரத்தை பட்டு நம்பர் ஆஃப் டீத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே என்ன கண்டுபிடிக்கோ, என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதான் போட்டிருக்கணும். ஓகேவா? ஓகேடா. குட்ரா. ஓகேவா? எப்பயுமே ஸ்பர்லயும் சரி ஹெலிக்கல்லையும் சரி மாடல் முடிச்சுட்டு அடுத்து கரெக்ட் தான். மாடல் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஆமா. நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். இதான் அந்த இனிஷியலா இந்த ஹெலிக்கல் தான் ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்தேன் இந்த செமஸ்டருக்கு. அவ தப்பு பண்ணது அது அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதான் வரணும். அதுக்கு தான் நம்பர் ஆஃப் டீத், பிசிக்கல் டயாமீட்டர் எல்லாமே வரும். ஓகேவா? ஓகேடா. எப்படி ஸ்டாப் பண்ணிடுறேன்.